அதுலேயும் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது கேன்சர் ஸ்டேஜ்ன்றது வேறு, நான் சொல்கிறது ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ். இந்த ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்லேயே ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணுறேன் போதும். ஸோ பாப்ஸ்மியர் வந்து ஈஸிலி பிட்வீன் 1000-1500 அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் இன் 3 years 1000 to 1500 இஸ் நாட் பிக் மணி டு சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் கேன்சர். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர் இஸ் நாட் எந்த சிம்டமும் இருக்காது, எந்த ஒரு சிம்டமும் இருக்காது. அதே மாதிரி ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் 80% விமென்க்கு ஆல்ரெடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 9 வேக்சின் வைரஸ், 4 வைரஸ் வேக்சின், 9 வைரஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வேக்சின்ஸ் இருக்குது. Dedicated gynecologist, what we do is we don't treat the case, we don't treat the disease or stage. It is important to treat the person, starting from his body to his mind. So we have all this integrated psycho-oncology. So psycho-oncologist கிட்ட ரெஃபர் பண்ணி அவங்களோட மைண்ட் செட் என்ன, see whenever a patient is able to let themselves out. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். கேன்சர் அப்படின்றது எதனால் வருது அப்படின்றது தாண்டி கைனகாலஜி அப்படின்னோன்னா நம்ம வந்து விமன் பேஸ்ட் இஷ்யூ அப்படின்றது தெரியும். பட் கைனகாலஜியில் வந்து கேன்சர் வர்றது அப்படின்றது என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விரிவாக பேசுறதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் ஐஸ்வர்யா சேகர், கைனிக் ஆன்காலஜிஸ்ட். வணக்கம் மேம். Hi, nice to be here at the show. So I'm happy to be able to spread some awareness through this talk show. மேம், ஃபர்ஸ்ட் கேள்வி என்னென்னா, இப்போ சர்விக் கேன்சர் அப்படின்றது இந்தியாவிலே இருக்கக்கூடிய 2வது பெரிய கேன்சராக கால்குலேட் ஆகுது. ஸோ இந்த சர்விக் கேன்சர் அப்படின்றது எதுக்கு இவ்வளோ, இந்த சர்விக் கேன்சர் ரேட் ஏன் இவ்வளோ அதிகமாகிருக்கு? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சர்வைக்கல் கேன்சர்னால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சர்விக்ஸ் அப்படின்னா என்ன? சர்விக்ஸ் இஸ் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் தி யூட்ரஸ். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு யூட்ரஸோடைய ஒரு வாய்ப்பகுதின்ற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து இட் இஸ் எக்ஸ்போஸ் டு தி ஏர் அவுட் சைட். யூ கான் see it practically, but it's exposed inside the vagina to the air outside. அதனால் சர்வைக்ஸில் கேன்சர் அதிகமாக வருது. தட் இஸ் ஒன் காமன் திங். பட் இந்தியாவில் இவ்வளோ அதிகமாக இருக்குது, ஆனால் இதுக்கு வேக்சினேஷன் இருக்குது, ஸ்க்ரீனிங் இருக்குது. பட் இருந்தாலும் இவ்வளோ அதிகமாக டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து lack of awareness among patients. I mean among the general public, to be very clear. ஜென்ரல் பப்ளிக் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறதில்ல, இந்த வேக்சினேஷனுக்கான அவேர்னஸ் பெரும்பாலும் இல்லை. அதனால் இந்தியாவில் வந்து இப்போது அமங் ஃபீமேல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் காமன் யூ மஸ்ட் பி நோயிங் இட் இஸ் breast cancer. Second, followed by that, the most common cancer after breast cancer is cervical cancer. அதுதான் ரீசன். ஓகே, இப்போ சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட சிம்டம்ஸ் என்னவா இருக்குது மேம்? ஓகே, ஸோ சர்வைக்கல் கேன்சர் ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் கேன்சர் அக்கர்ஸ், அதாவது கேன்சர் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் இருக்கும். பட் நாட் ரியலி டிப்பிக்கலி ஆஃப் கேன்சர் அந்த மாதிரியான சிம்டம்ஸ் கிடையாது. த பேஷண்ட் வில் பி ஜஸ்ட் ஹேவிங் கொஞ்சமாக கொஞ்சம் ப்ளீடிங் அ லிட்டில் பிட் இன் பிட்வீன் சைக்கிள்ஸ். தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று வந்து டிப்பிக்கல் சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ். ஸோ இந்த 2 வந்து லிட்டில் மோர் காமன் சிம்டம்ஸ். பட் அதர்வைஸ் நீங்கள் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் வெயிட், ஹிப் பெயின், காலில் வந்து ஸ்வெல்லிங் ஆகிறது, இதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில். இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டேஜ் 2 to stage 3 தான். 50% இந்தியன்ஸ் ஆர் டயக்னோஸ்ட் வித் stage 3 cervical cancer, despite it being a preventable disease. And this is actually a tragedy. ஓகே, சர்விக் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம், அதாவது வந்து இந்தியாவில் நம்ம ஸ்டேஜ் கண்டுபிடிக்கும் போது, அதாவது பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்லலாம் வந்து பேஷண்ட்ஸ் தே டோன்ட் சீக் கேர். இப்போ இந்தியாவில் ஜென்ரலி ஆல் ஓவர் எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட் there is a little bit of inhibition when you want to speak about a gynecological cancer or seek gynecological advice. There is some inhibition. Women at home are busy, so they don't go and seek medical care. Medical attention கிடைக்கிறதில்ல, they don't seek. Both the ways illa, maybe they not aware. So that's one problem. That is why they present very late. மேம், அதே மாதிரி இப்போ சர்விக் கேன்சர் அப்படின்றது எல்லாருக்குமே வர ஒரு விஷயமா இல்லை. அது வந்து ஒரு லிமிட்டட் ஏஜ்க்கு அப்புறம் தான் வருது. லைக் இப்போ 30+ அப்புறம் தான் இந்த சர்விக் கேன்சர்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் வந்து யங் பீப்புளுக்கும் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஓகே, ஸோ மெடிசனில் வந்து இந்த ஏஜில் தான் வரும், இந்த ஏஜில் வராது அப்படின்னு ஒரு அப்சல்யூட் கட் ஆஃப் எப்போவுமே கிடையாது. ஓகே, ஸோ யங்கர் ஏஜஸ்லேயும் வரலாம். அதாவது யங்கர் ஏஜஸ்லேயும் வரலான்னா அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு சில டேப்லெட்ஸ் எடுக்கும்போது அந்த மாதிரிலாம் வரும். பட் இப்போல்லாம் அதெல்லாம் பெருசாக எக்ஸ்போஷர் கிடையாது. பட் இப்போ WHO பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா cervical cancer screening should be started at the age of 21. As soon as a girl turns 21 years of age,
ஐடியல் திங் இஸ் டு ஸ்டார்ட் வித் சர்வைக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங். சர்விக் கேன்சருக்கு வந்து இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் எப்படி மேம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும்? ஸோ டிப்பிக்கலாக நான் சொன்ன மாதிரி சர்விக்கல் கேன்சரோடைய யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது சர்வைக்கல் கேன்சருக்கு. இட்ஸ் கால்ட் த சர்வைக்கல் இன்ட்ராஎபித்திலியல் நியோப்ளேஷியா ஸ்டேஜ். அதுலேயும் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது கேன்சர் ஸ்டேஜ்ன்றது வேறு, நான் சொல்கிறது ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ். இந்த ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்லேயே ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டேஜ்லாம் இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு சுத்தமாக எந்த சிம்டமும் இருக்காது. மெஜாரிட்டி ஆஃப் தெம் வில் நாட் ஹேவ் எனி சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம் இல்லாத பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பேஷண்ட் கேன் ப்ராக்ரஸ் ஃப்ரம் அ ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜ் டு அ கேன்சரஸ் ஸ்டேஜ் டிபெண்டிங் ஆன் வாட் ஸ்டேஜ் ஷி இஸ் இன். எனிவேர் பிட்வீன் ஒரு 2 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 வருஷம் இருக்கிற பேஷண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேஷண்ட்டை கேட்ச் பண்ணியிருந்தோம்னா, அந்த பேஷண்ட் ஒரு ஜென்ரல் கைனக் விசிட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அதை கேட்ச் பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது கேன்சராக மாறுறதுக்கு முன்னாடியே அதை கேட்ச் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் பீங் வெரி கிளியர் அபவுட் ஹியர். கேன்சர் வந்ததுக்கப்புறமா சிம்டம்ஸ்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிட்டில் பிட் ஆஃப் ப்ளீடிங் இன் பிட்வீன் த பீரியட்ஸ், கொஞ்சம் இர்ரெகுலாரிட்டி ஆஃப் ப்ளீடிங். பட் இதெல்லாம் என்ன ஆகும்னாக்கா, யூஸ்வலி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை மிஸ் ஆகிடும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் அ பேஷண்ட் மீட்ஸ் ஹர் கைனகாலஜிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 years. மேம் அதே மாதிரி இப்போ இந்த சர்விக்கல் கேன்சர் அப்படின்றது நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லை. யங்ஸ்டர்ஸ்க்குமே சொல்லலாமே சர்விக்கல் கேன்சர் அப்படின்றது என்னன்னே தெரியாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு வேக்சின் இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் வந்து வரும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் வேக்சின் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வைக்கல் கேன்சருக்கு வேக்சின் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது ரீசெண்டாக இந்தியாவிலே லான்ச் பண்ணிட்டாங்க. த ப்ரீவியஸ்லி த ப்ராப்ளம் என்னன்னாக்கா, இட் வாஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். வி ஹேட் டு இம்போர்ட் ஆல் த வேக்சின்ஸ். இப்போது இந்தியாவிலே வி ஹேவ் அ வேக்சின், சர்வாவேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீரம் இன்ஸ்டிடியூட்டோடைய வேக்சின் இருக்குது, விச் இஸ் அவைலபிள் அட் அ டீசன்ட் ப்ரைஸ். அண்ட் நாட் ஓன்லி தட், மோர் ஓவர் இப்போ இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் ஆல்சோ brought the vaccination as a routine for children. Okay. Between 9 to 14 years, this has been brought as a routine in children. So awareness irukku illa abingiradhu, that's a different thing. Yes, we need to bring awareness. That is why we people are working towards it. We people have been talking a lot about it, starting from public forums to hospitals to everywhere. So that's what we're doing about it. Okay. Ma'am, அதே மாதிரி இந்த பாம்ஸ்மர் டெஸ்ட் அப்படின்றாங்களா, அது எந்த அளவுக்கு முக்கியம் and அது யாரெல்லாம் பண்ணணும்? Yeah. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்ஸ்மியர் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேன்சர் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்லேருந்து மூவ் ஆகி ஸ்லோவாக இட் இவால்வ் இன் டு அ கேன்சர். ஓகே, இது வந்து சர்வைக்கல் கேன்சருக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. மோஸ்ட்லி நிறைய அதர் கேன்சர்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ சர்விக்கல் கேன்சர் அந்த விதத்தில் ஒரு யூனிக்கான கேன்சர், பிகாஸ் தெர் இஸ் அ லாங் ஸ்டேஜ் வேர் யூ கேன் ஆக்சுவலி கோ அண்ட் டிடெக்ட் த கேன்சர். ஸோ அந்த மாதிரி டிடெக்ட் பண்ண முடிகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா பாப்ஸ்மியர் அப்படிங்கிறது இட்ஸ் அ சர்ஃபேஸ் டெஸ்ட். பேசிக்லி சர்விக்ஸ்லேருந்து அந்த சூப்பர்ஃபிஷியல் செல்ஸ் மட்டும் எடுப்பாங்க. அதை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த அப்நார்மல் செல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது உதவக்கூடிய டெஸ்ட் தான் பாப்ஸ்மியர். ஸோ இப்போது அக்கார்டிங் டு ஆல் இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் வந்துட்டு anybody who's over 21 years of age has to do this pap smear test. And they have to do it எப்போனாக்கா every 3 years ஒரு தடவை பண்ணணும். அண்ட் 65 வயசு ஆகிற வரைக்கும் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இப்போதைக்கு டிக்டம். பட் இப்போது இந்த ரீசெண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா there is a one more newer test, because pap smear இப்போ நிறைய பேருக்கு தெரியும். பட் இப்போ புதுசாக வந்திருக்க டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா HPV டெஸ்ட், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் டெஸ்ட். இந்த வைரஸ்னால தான் 99% சர்வைக்கல் கேன்சர் வருது. ஓகே. ஸோ இந்த வைரஸ் ஒருத்தருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு தான் HPV டெஸ்ட். இந்த HPV டெஸ்ட் வந்து இட்ஸ் பீன் ஷோன் தட் இது வந்து இட்ஸ் அ மோர் சென்சிட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் டு pap smear test. So but the problem is that it's a expensive test and not many hospitals have it. ஸோ ஆஃபர் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ அட் ரேலா ஹாஸ்பிட்டல் வந்து ஆஸ் அ கைனக் ஆன்காலஜி டீம் வி ஹேவ் ஆல் திஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாப் ஸ்மியர்லேருந்து HPVலேருந்து கால்போஸ்கோப்பிலேருந்து ரொபாட்டிக் சர்ஜரி வரைக்கும் வி ஹேவ். மேம் அதோட காஸ்ட் என்னவா இருக்கும் மேம்? HPV டெஸ்டிங்கா? ஸோ டிபெண்டிங் ஆன் த பிளாட்ஃபார்ம். HPV எடுத்துக்கணுமா இல்லை வந்து பாப் ஸ்மியர் எடுத்தால் கூட போதும்? பாப் ஸ்மியர் இஸ் மினிமம் பேசிக். This has to be done at least 3 years. If you're going to take up HPV testing அப்படின்னாக்கா it can be done once in 5 years depending on the report. ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணினா போதும். ஸோ பாப் ஸ்மியர் வந்து ஈஸிலி பிட்வீன் 1000-1500லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே. Once in 3 years 1000 to 1500 is not big money to save yourself from cancer. மேம் அதே மாதிரி இப்போது HPV பற்றி பேசியிருந்தீங்க. அது HPV இன்ஃபெக்ஷன் வந்தால் தான் அது கேன்சராக கன்வெர்ட் ஆகுது. பட் HPV இல்லைனாலும் அது கேன்சராக கன்வெர்ட் ஆகுமா? HPV இல்லாமலேயும் கேன்சர் வரலாம். There's nothing absolute here. But
இட் ஹஸ் பீன் ஷோன் தட் உலகத்தில் 99.9% கேன்சர்ஸ்க்கான மெயின் காரணம் ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி இப்போது யங் ஃபீமேல்ஸ் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெச்பிவி பாசிட்டிவாக இருக்கும். ஸோ டஸ் இட் மீன் தட் எல்லாருக்குமே கேன்சர் வரப்போதா? அப்படி கிடையாது. ஸோ ஒரு ஃபீமேல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து 80% சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு ஹெச்பிவி வரத்துக்கு. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ஸ்பான்டேனியஸாக கிளியர் பண்ணிடுவாங்க. யுவர் ஓன் பாடிஸ் இம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அந்த இம்யூனிட்டியை ஆக்ட் பண்ணி அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். இட் வில் கெட் த வைரஸ் அவே ஃப்ரம் யுவர் பாடி. ஸோ தட்ஸ் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் யுவர் ஓன் இம்யூனிட்டி. ஸோ அந்த இம்யூனிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும் போதோ இல்லை எனிபடி ஃபார் தட் மேட்டர் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் இந்த ஹெச்பிவி வைரஸ் என்ன ஆகும்னாக்கா பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த பீப்புளுக்கு தான் இந்த யாருக்கு பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கோ, தீஸ் ஆர் த பீப்புள் who are at risk of getting a cancer because of the HPV infection. ஓகே, இப்போ வந்து எனக்கு ஹெச்பிவி இருக்குமா இல்லையா அப்படின்றத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? லைக் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு நான் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்காம நம்மளாலே அதை ஃபீல் பண்ணிக்க முடியுமா? நோ, see HPV is a virus. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர் இஸ் நாட் எந்த ஒரு சிம்டமும் இருக்காது. ஓகே, எந்த ஒரு சிம்டமும் இருக்காது. அதே மாதிரி ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் 80% விமென்க்கு ஆல்ரெடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் தெர் இஸ் நோ வே தட் யூ கேன் ஐடென்டிஃபை இட் யோர் செல்ஃப். So unless and until you go for a test, there is no way to identify it. Okay மேம், இப்போ சர்விக்கல் கேன்சரோட வேக்சின்ஸ் பற்றி பேசினோம். அது எந்த அளவுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண போகுது, எந்த அளவுக்கு சேஃப்? ஓகே சர்வைக்கல் கேன்சரோட வேக்சின் வந்து ஒரு 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 4 டிபெண்டிங் இட் பேசிக்லி ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். யூ கேனாட் வேக்சினேட் அ கேன்சர் தேர். வாட் வி ஆர் வேக்சினேட்டிங் ஹியர் இஸ் வி ஆர் கோயிங் டு ஆக்ட் அகேன்ஸ்ட் அ வைரஸ். வைரஸ்லேயே ஒரு 15 வகையான வைரஸ் வந்து இதுக்கான முக்கியமான காரணமாக கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ இப்போது 9 வேக்சின் வைரஸ், 4 வைரஸ் வேக்சின், 9 வைரஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த வேக்சின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் த வேர்ல்டு தே ஹவ் பீன் இன் யூஸ் ஃபார் செவரல் இயர்ஸ் நவ். அண்ட் இந்த இயர்ஸில் தேர் ஹவ் பீன் செவரல் மல்டிபிள் பப்ளிஷ்டு ஸ்டடீஸ், ரிசர்ச் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சில் இட் ஹஸ் பீன் ப்ரூவன் தட் இட் இஸ் குவைட் சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் இன் ப்ரிவென்டிங் சர்வைக்கல் கேன்சர் விச் இஸ் காஸ்ட் பை ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஓகே மேம், இப்போ சர்விக்கல் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த விமனோட மைண்ட் செட் என்னவா இருக்குது மேம்? லைக் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்களா, இல்லை கேன்சர் எடுத்துக்கிட்டோனாலே ஒரு பெரிய பயம் என்னென்னா நம்ம கேன்சர் வந்துருச்சு, நம்ம இறந்துட போகிறோம், நம்மளோட லைஃப் ஸ்பேன் கம்மி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சர்விக்கல் கேன்சரோட இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும்போது அவங்க மைண்ட் செட் என்னவா இருக்குது? ஓகே, ஸோ இன்வேரியபிளி ஜஸ்ட் லைக் எனி அதர் கேன்சர், ஒரு டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு எடுத்திங்கனாலே இட்ஸ் அ ஹியூஜ் பர்டன், நாட் ஜஸ்ட் ஃபார் த பேஷண்ட் பட் த பேஷண்ட்ஸ் ஃபேமிலி. பிகாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த டயக்னோசிஸ், அந்த ஸ்டேஜ் பண்ணுறது, சர்ஜரி, ரேடியேஷன், கீமோ அண்ட் ஃபர்தராக கேன்சர் எப்போ வந்துருமோ அப்படிங்கிற பயம். there are so many women whom come and ask me, மேடம் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இப்போ நான் என்ன பண்ணுறது, யூட்ரஸ் எடுத்து ஆகணுமா? ஓகே, there are so many women who come and tell me, மேடம் என் பையன் +2 இருக்கான், நான் இன்னும் எத்தனை நாள் உயிர் வாழ்வேன், கல்யாணத்தை 6 மாதத்தில் வச்சுட்டு மேடம் அப்போ வரைக்கும் இருப்பேன் நான் அட்வான்ஸ் ஸ்டேஜில். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்னே சொல்லலாம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நான் திரும்ப சொல்லுவேன், சர்வைக்கல் கேன்சர் வந்து ஒரு ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். ஆல் தட் யூ நீட் டு டூ இஸ் கோ விசிட் யுவர் கைனகாலஜிஸ்ட், கெட் சம் ஸ்க்ரீனிங், அவ்வளோ அது மட்டும் தான் பண்ணணும். ஸோ மைண்ட் செட் இஸ் டெஃபினெட்லி அஃபெக்டட் ஃபார் பேஷண்ட்ஸ். இட்ஸ் எக்ஸ்பெக்டட். ஒரு சின்னதாக சளி இருமல் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போதே பேஷண்ட்டுக்கு வந்து மைண்ட் செட் அஃபெக்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது இது இவ்வளோ பெரிய டயக்னோசிஸ், சடன்லி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஃபால் ஆகுதுன்றது ஒரு பெரிய டூம்ஸ் டெசிஷன் மாதிரி இருக்கும். That is how they are. But that is why we always help to support them. Not just physically, not just surgically, but as a whole. Our point is to, as dedicated gynecologists, what we do is, we don't treat the case, we don't treat the disease or the stage. It is important to treat the person, starting from his body to his mind. So we have all this integrated psycho-oncology. ஸோ சைக்கோ ஆன்காலஜிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணி அவங்களோட மைண்ட் செட் என்ன, whenever a patient is able to let themselves out to a third person, whenever they are able to discuss without the fear of being judged, they always feel lighter. And they need some supportive therapy throughout the treatment. This is one thing that is very important, just as equally important as surgery, chemotherapy or radiation. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம் முன்னாடி ஸ்டேஜ் 3க்கு அப்புறம் தான் எங்ககிட்ட வராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டேஜ் 3க்கு அப்புறம் வரும்போது கூட நம்மளால் க்யூர் பண்ண முடியுதா? அது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது மேம்?
ஓகே. ஸோ இப்போது லெட்ஸ் டாக் அபவுட் ஸ்டேஜ் 1 சம்திங் பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டேஜ் 1ல பார்த்தீங்கன்னாக்கா சர்வைவல், அதாவது வென்எவர் வி டாக் அபவுட் கேன்சர் வி டாக் அபவுட் சர்வைவல் 5-year கேன்சர் கண்ட்ரோல் அப்படி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வி won't டாக் அபவுட் எண்ட்லெஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். தட்ஸ் நாட் பிகாஸ் வி டாக் மோர் அபவுட் கண்ட்ரோல் தேன் கியூர். Especially given the fact that we are having so many advanced stage disease patients at home in India. So stage 1லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக அந்த 5-year survival, அதாவது 5 வருஷம் வரைக்கும் ஒருத்தர் உயிர் வாழக்கூடியதுக்கான சான்சஸ், த ப்ராபபிலிட்டி இஸ் ஈஸிலி மோர் தென் 90-95%. வேறு ஸ்டேஜ் 3 வரும்போது இட் கம்ஸ் டவுன் டு as low as 40-50% அந்த மாதிரி வந்துடுது. ஸோ ஸ்டேஜ் 3ல வந்து இட் இஸ் த ப்ராப்ளம் இஸ் பேஷண்ட்ஸ் ஹேவ் ஆல்ரெடி டிலேட் கேர். They have already spent all their money in somewhere else, and they have come to the specialist cancer surgeon or the specialist cancer treatment center very late, having spent all their money elsewhere. So that's a real problem. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க மேம். இப்போ நீங்கள் அவேர்னஸ் பண்ணக்கூடிய இந்த சர்விக்கல் கேன்சர் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா மக்களுக்கான அந்த அப்சர்வன்ஸ் அந்த அவேர்னஸ் எப்படி வருது மேம்? இப்போது நான் போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணும் ஆர் நான் போய் ஒரு வேக்சின் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோண வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க? Yeah, so the problem is everything feels thrusted upon patients. இப்போல்லாம் எப்படி இருக்குனாக்கா everything has become very commercial அப்படிங்கிற மாதிரி தான் everybody feels. The trust on health care அப்படிங்கிறது முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி அந்த ஃபேமிலி டாக்டர் சொல்லும்போது they would run and get it done. இப்போ when someone is advising something, the first question is he doing this for money from us? இது நம்ம இந்த டெஸ்ட் எடுக்க சொல்கிறதுனால இதனால நம்ம ஹாஸ்பிட்டல் எதுக்கு இதை எடுக்க சொல்கிறோம்? ஒரு வேளை பைசா வாங்குறதுக்காக இருக்குமோ, பணம் பறிக்கும் மென்டாலிட்டி அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப பரவலாக இருக்குது. ஸோ எனி அட்வைஸ் தட் இஸ் பீயிங் கிவன் அவுட் ஆஃப் குட்வில் is being seen that the trust factor has gone down is what I generally feel. But despite that, our duty is our duty. Our job will be done. We will do our duty. எங்களுடைய பாயிண்ட் வந்து என்னன்னாக்கா ஒரு ப்ரிவென்டபிள் டிசீஸ் விச் ஹாஸ் அ லாங் லேட்டன்ட் பீரியட் வேர் யூ கேன் கோ அண்ட் ஐடென்டிஃபை த டிசீஸ். அந்த டிசீஸ் கேன்சரை டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டிசீஸை நம்ம அவ்வளோ தூரம் விட்டுட்டு வீட்டில் இருக்கிற அம்மா, தங்கச்சி, அக்கா எல்லாரையும் இழக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ராங் ஆன் த பேஷண்ட்ஸ் பார்ட், இட்ஸ் ஆல்சோ அன் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபேமிலி, த ரிலேட்டிவ்ஸ்னு எனக்கு தோணுது. ஓகே, நைஸ் மேம்.